வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. 18/10/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய அற்புதமான இந்த சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய லாபசானத்திலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்து அஷ்டமசானத்தை பார்க்கின்றார். அஷ்டமசானத்திலே 4, 9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றது என்பது சற்று வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில குறைபாடுகள் வந்து கொண்டு குழப்ப நிலைகள் இருந்தாலும் இந்த நிலைகள் என்பது இந்த மாதத்தில் 16ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் 4, 9 குடையர் 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது கும்பராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலே மட்டுமல்ல 12ஆம் இடத்திலேயும் பார்க்க இருக்கின்றது. விரைய செலவு என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் ஆன்மீக யாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய 2, 11 குடையர் யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் இடத்திலேயும் 2க்கும் இடைப்பட்ட தூரத்திலே இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுடைய ராசியிலேயும் 2ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக முயற்சி சாணத்திலே 4, 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே ஆரோக்கியத்திலே அற்புதமான மாதத்தில் முற்பகுதியில் ஒரு சில ஆரோக்கியத்திலே தடை தாமதம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அற்புத யோகத்தை சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் பொருளாதார இழப்பீடுகள் அனைத்திற்கும் ஈடுகட்டக்கூடிய ஒரு அற்புத மாதம் இந்த ஐப்பசி மாதமாக பிறக்க இருக்கின்றது. ஐப்பசி மாத ராசி பலன்கள் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது. 4, 9 என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களும் தகப்பனார ஆரோக்கியம் அந்தஸ்து மதிப்புகளை சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்திலே பார்த்து ராசிநாதனும் 12 குடையவனும் சனி பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட தேவையில்லாத அலைச்சல்கள் விரைய செலவுகள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் போக போக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குருவின் அனுகிரகம் 12ஆம் இடத்திலே மட்டுமல்ல 2ஆம் இடத்தை 2 குடையவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் உங்களுக்கு 4, 9 குடையவர் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு திரிகோணத்திலே சுக்கிர பகவானும் குரு பகவான் 6ஆம் இடத்திலே 6, 10 தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது 12 வருடத்திற்கு ஒரு முறை 2, 11 குடையர் உச்சம் பெற்று 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கடன் குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதி கும்பம் ராசி லக்கணத்திற்கும் 2க்கும் ஒரே கிரகமாக அமையப்பட்ட குரு பகவான் பயிற்சி என்பது 6ஆம் இடத்திலே இருக்கின்றது மட்டுமல்ல அவர் 6ஆம் இடம் என்பது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அருள் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2 தனவாக்கு குடும்பஸ்தானம் 10ஆம் இடம் குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே தேவகுருவும் அசுரகுருவும் 9ஆம் இடம் 10ஆம் இடத்திலே தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஐப்பசி என்பது இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 7க்கு 3 உங்களுக்கு முயற்சி சாணத்திலே கூட்டாளிகள் நண்பர்களிடமிருந்து சற்று கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய இணையுடன் சேர்கின்ற பொழுது மிகவும் மீண்டும் புதுப்பொலிவுடன் நல்லதொரு மாற்றத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இங்கே சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானுடைய அற்புதம் என்பது 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்பு மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது. கொடுக்கின்றது வீடு வாசல்களுக்காக சொத்து சுகங்களுக்காக தாய்மார்களுக்காக கொடுக்கும் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாகவும் மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதியில் 14, 13 தேதிக்கு பிறகு அற்புத யோகத்தை உங்களுக்கு 4ஆம் இடம் வீடு சொத்து சுகங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலில் கலசது போன்று மின்னக்கூடிய கும்பத்தின் அதிபதியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல் என்பது கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டியது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே தாமதம் தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு 12 குடையவரும் என்று சொல்லக்கூடியவரும் லாவாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் சனி பகவானவை இருக்கின்றால் ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் அது ஒரு சில நேரங்களில் பனி போல் மழை போல வந்தாலும் பனி போல நீங்குகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பு.
குரு பகவான் 12ஆம் இடத்தை மட்டுமல்ல, அவர் 2ஆம் இடத்திலையும் பார்க்கின்ற பொழுது வாக்குகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களின் தொடர்புகள் சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்களிலே பொருளாதாரங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த குரு பகவான் 12 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய இந்த இடத்திலே 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அவர் 2-11 கூடியவர், லாபாதிபதியாகவும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர், மூத்த சகோதரனையும் சகோதரிகளையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கின்றார். புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பரிபூரணமாக இருக்க பெறுகின்றது. அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் என்பது வேலை, சர்வீஸ், நோய், வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6லிருந்து 12ஆம் இடத்திலே எடுத்த வழக்குகளிலே வெற்றிகளையும் யோகங்களையும் செய்த வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. வர்க்கோத்தமம் பெற்று அவர் ராசியிலேயே நவாம்சத்திலும் 6ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். 2-11 கூடியவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்றது என்பது 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அவர் உங்களுடைய விரைய செலவுகளுக்காக, சுப காரியங்களுக்காக, கல்யாண வைபவங்களுக்காகவும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புத உதவிகளை அனுக்கிரகம் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. வீடு, வாசல், சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி அதிபதியும் துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய பெண்களை சொல்லக்கூடிய அத்தைகளையும் பெண்களையும் மனைவிகளை சொல்லக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்த பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே சனி பகவானும் ஒன்றுக்கொன்று தொடர்பு வருகின்ற பொழுது உங்களுடைய வாக்கு சாணங்கள், விரைய செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்களையும், பெண்கள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றம், மனைவி சம்பந்தப்பட்ட நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில தேவையில்லாத மனக்கசப்புகளையும் இதனால் வரையில் சந்தித்ததற்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அனைத்திற்கும் விடை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது. 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே நீச்சமாக 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதத்தில் முற்பகுதியில் ஒரு சில ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தகப்பனார் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள், எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் அற்புத யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சுக்கிர பகவான் ஐப்பசி 16ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்திலேயே கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரியூனம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பு. இந்த புதன் பகவான் 5-8 குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அஷ்டமாதிபதி தொடர்பு பெறுகின்ற பொழுது 4ஆம் இடத்திலே வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே ஒரு சில தகராறுகள், குடுக்கல் வாங்கல்களிலே வாங்குகின்ற வாகனங்கள் வாங்குகின்றவர்களும் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த 10ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி சகோதரகாரகன் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சம்பந்தப்பட்டும் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக புதன் செவ்வாய் சேர்க்கை அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பது கிடையாது. உங்களுக்கு புதன் பகவான் 5 குடையவரும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இருக்க பெறுகின்றார். இங்கே உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி கர்மாதிபதி புதனும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது புதுசாக வீடு, வாசல், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள் இந்த மாதங்களிலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தகராறுகள், தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வீடு, வாசல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில டாக்குமெண்ட்டுகளிலே கோளாறுகளும் குளறுபடிகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. புதுசாக பத்திரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட வித்து வாங்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மாதமாக இருக்கின்றது. காரணம், கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10 குடையவரும் செவ்வாய் பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். இதனால் வரையில் தகப்பனார் சம்பந்தப்பட்ட குளறுபடிகளும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளையும் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ஓரளவிற்கு எல்லாமே ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் நிலம் வாங்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் பத்திரங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 5 குடையவரும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே செவ்வாய் புதன் சேர்க்கையே ஓரளவிற்கு குளறுபடியை கொடுக்கக்கூடிய, குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே இருக்கின்றது. தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. வீடு, வாசனம், சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர், விற்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. முயற்சி சாணத்தில் எதுவாக இருந்தாலும் 4ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் பரிபூர்ணமாக
ஆட்சி மூலத்திரிகோணம் அடைகின்ற அமைப்பு முயற்சி சாணத்திலே இருக்கின்றது. அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றம். 7 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற பொழுது முயற்சி சாணத்திலே கல்யாண வைபவங்களுக்காக எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இங்கே சூரியனும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அமைப்பு, எடுத்த வேகத்தில் காரியத்தை ஜெயிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த 3ஆம் இடம் என்பது நெருப்பு ராசி. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில குளறுபடிகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நீங்கள் வெற்றிகளை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சுகாதிபதி பலம் பெற்று இருக்கின்றார். பாக்கியாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுக்கு குரு பகவானும் 2-11 கூடவரும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரன்கள் உங்களுக்கு நல்ல ஸ்தானங்களிலே அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்ற காரணத்தினாலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதியாகவும் மறுபுறம் அஷ்டமாதிபதியாகவும் புதன் பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் தொழில் ஸ்தானத்திலே குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் கிடைக்கப் பெறுகின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் 9ஆம் இடம் 10ஆம் இடத்திலே தென்படுகின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த செவ்வாயும் புதனையும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு காரணத்தினாலே எந்த தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது வருவது போல் வந்து மறைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் விசுவாச வருடத்திலே மாதத்தில் முற்பகுதியில் மாதத்தில் 1ஆம் தேதி என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்பது பிரதோஷ நாள் வருகின்றது. சனி பிரதோஷம் நடைபெறுகின்றது. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நடைபெறுகின்றது. ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் அமாவாசை திதியிலே திதி தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இந்த திதி தர்ப்பணம் என்பது முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய ஒரு திதியாகவும், இந்த தீபாவளி பண்டிகை என்பது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பண்டிகை என்பது நம்மளுடைய பண்டிகைகளிலே மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகை என்பதும் ஐப்பசி 3ஆம் தேதியிலும் ஆரம்பத்திலே சனி பகவானுடைய சனி பிரதோஷம் என்பது நடைபெறுகின்றது. இந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளை கலந்து உங்களுடைய நிகழ்வுகளை பரிபூர்ணமாக தெய்வங்களின் அருட்கடாட்சம் நிரம்பக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரக விரயஸ்தானங்களிலே நீங்கள் எந்த பயணங்களாக இருந்தாலும் அது வெற்றிகளை கொடுக்க போகின்ற, பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற, தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த விசுவாசு வருடத்திய சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே சனி பகவான் உங்களுடைய யோகத்தையும், குரு பகவான் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடம் மட்டுமல்ல 2ஆம் இடத்திலேயும் குரு பகவானுடைய பார்வை நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 6-10 என்று சொல்லக்கூடிய வேலை தொழில்களிலே ஊதிய உயர்வுகளும், தொழில்களிலே வேலை மாற்றங்களும், நல்லதொரு மாற்றத்தையும், வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றனர். 4ஆம் 9 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது 2-11 கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே இருப்பது என்பது 6-5 என்று சொல்லக்கூடிய 2க்கு இடைப்பட்ட தூரத்திலே இருந்து உங்களுடைய அற்புத யோகங்களில் வாரி வழங்குகின்றது. ராசியாக இருந்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானம் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த ஐப்பசி மாதங்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.